பேங்க் நிஃப்டி பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். எவ்வளோ கீழே வந்தாலும் சரி, நீங்கள் மார்க்கெட் இங்கேருந்து 50,600க்கு வந்தாலும் சரி, அப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாக அப் சைடு தான் போயிட்டு இருக்குது. எல்லா பேங்க் செக்டாரும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டியை எப்போல்லாம் கீழே வருதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் இப்போயே மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1.5% 1% பக்கமாக பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. எப்போல்லாம் மார்க்கெட் கீழே பூம் ஆகுதோ அப்போ மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுக்க தயாராக இருக்கணும். எதனாலனா இப்போ HDFC பேங்கும், ஐசிசி பேங்கும், கோட்டக் மஹிந்திரா பேங்கும், அப்புறம் SBI பேங்கும் பார்த்திங்கன்னா ஸோ நல்ல மூமெண்டம் இருக்குது. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த இண்டெக்ஸை மேலே ஏற்றத்துக்கான முக்கியமான ரீசன். ஸோ அவங்களே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மேலே தான் போகும். ஏன்னா ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஏறும். ஸோ இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த செக்டாரில் மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி செக்டாரில் மட்டும் இல்லாமல் எல்லா செக்டார்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. எவ்வளோ கீழே வந்தாலும், ஸோ எவ்வளோனா 50, 600 அந்தமாரி கீழே வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.